அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ். இன்றைக்கி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக நிறைய இடத்துல டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன மாலாக இருக்கட்டும், சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ் இல்லை சிம்பிள் டெக்கரேஷன் கூட வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயுமே நம்ம வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் பயங்கர கிராண்டாக இருக்கும். சரி, இந்த வருஷமும் அந்த மாதிரி கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. சரி, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எனக்கு என்னமோ லாஸ்ட்டு 4 இயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறப்ப நிறைய டெக்கரேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கூட கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் ஆர்ச்சர் ரோட் போய் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது டெக்கரேஷன்? உங்களுக்கு சிம்பிளாக இருக்கா இல்லை கிராண்டாக இருக்கா? எனக்கு தான் அப்படி சிம்பிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எப்பயும் போல் பசங்க என்ன தான் சிம்பிள் டெக்கரேஷனாக இருந்தாலும் அந்த ஸ்னோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய பசங்கன்னு இல்லை, எல்லா குட்டீஸுமே இந்த ஸ்னோ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அதுக்காண்டியாவது நம்ம சிம்பிள் டெக்கரேஷனாக இருந்தாலும் அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங் தாங்க போயிருந்தோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே ஈவினிங் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஸ்னோ ஒரு ½ hour 7:30 to 8 o'clock போட்டிருந்தாங்க. நிறைய குழந்தைங்க, நிறைய பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பசங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நான் சிலது வீடியோவில் காமிக்கிறேன். பசங்க அப்படியே போய் ஃபேஸை கூட அந்த ஸ்னோவில் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நெஜ ஸ்னோ கிடையாது, சோப்பு நிற தான் அப்படின்னாலும் அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழேலாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அப்படியே சோப்பு நிற தான். ஆனால் மேலேருந்து நமக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னோ மாதிரியே இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ் அங்கங்கே எல்லாமே எடுத்துருக்காங்க. பாருங்க, குட்டீஸ்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்க. தலையெல்லாம் ஒரே சூப்பு நிறங்க. சின்ன சின்ன குட்டீஸ் கூட வந்திருந்தாங்க. ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு இடமும் அழகாக இருந்துச்சு. சின்ன பசங்க முடிஞ்சாலும் ரிட்டன் போக மாட்டேன்ட்டாங்க. அங்கேயே நின்று கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் நின்று ஸ்னோ ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் ஸ்னோவில் நின்றுட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சும்மா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டோம். அப்படியே அந்த ஸ்ட்ரீட் வியூ நடந்து கொஞ்சம் நேரம் போயிட்டே இருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சைடெல்லாம் அப்படியே வாக் பண்ணி நாங்கள் போக ஆரம்பித்தோம். எப்பயும் போல் சூப்பராகவே அழகாக இருந்துச்சு. பில்டிங்ஸ்கோட டெக்கரேஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல் வியூவையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பார்த்துருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் யாரும் ஆர்ச்சர் ரோட் போகலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். 31st 1 January வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துச்சு. மேஜிக் ஷோ, நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அங்கே நிறைய நடந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். Bonus trip, one up. Ladies and gentlemen, thank you so much. I hope you guys enjoyed my show. Thank you and good night. ஃபைனலாக 10 o'clock ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்மளும் வீட்டுக்கு ரிட்டன் ஆகலான்னு நாங்களும் வீட்டுக்கு ரிட்டன் தாங்க கிளம்புனோம். ஆனால் எங்களால் கிளம்ப முடியல. பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டெக்கரேஷன் பசங்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டே முன்னாடியே ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, இதே மாதிரியே பசங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சு. சரி, நம்மளும் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். வீட்டுக்கு வர்றதுக்கே 11:30 கிட்ட ஆகிடுச்சு. இந்த ஆர்ச்சர் ரோட்டில் எப்பயுமே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அந்த
ப்ரெட் வச்சு ஐஸ்கிரீம் ஐஸ் சாப்பிடுவோம்ல அதுதாங்க. அதுவும் வந்து நிறைய இடத்துல விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து கார்னிவல்ஸ் கூட வந்து அங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கார்னிவல்ஸ் எல்லாம் போகல. எப்பயும் போல் வந்து நார்மல் கேம்ஸ் தான் இருந்ததுனால நாங்கள் வந்து கார்னிவல்குள்ளேலாம் வந்து போகல. லைட்டாக வந்து உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்ததுக்கப்புறமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கார்னிவல் வந்து எப்பயும் போல் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கார்னிவல்குள்ளே போகாமல் திரும்ப வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல்